வணக்கம். செய்திச் சுருக்கம். பூப்பாதை இல்லை, இனி சிங்கப்பாதை. அரசியலில் அண்ணாமலை புதிய பயணம். தமிழக பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர் நிதின் நபினை சந்தித்து விலகல் கடிதம் கொடுத்திருக்கிறார். அடுத்து அமித்ஷாவையும் சந்தித்து விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதாவின் உட்கட்சி விவகாரங்கள், கட்சியில் தாம் ஒதுக்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட பல காரணங்களை அவர் கட்சி தலைமைக்கு சொல்லியிருக்கிறார். எந்த சர்ச்சைக்கும் இடம் கொடுக்காமல் கைகுலுக்கி சுமூகமாக பிரிந்து செல்ல விரும்புவதையும் தலைமைக்கு கூறியுள்ளார். அண்ணாமலையின் முடிவை பரிசீலிக்க கட்சி தலைமை சிறிது அவகாசம் கேட்டிருப்பதால் நாளை வரை அவர் டெல்லியில் தங்கியிருப்பார் என தெரிகிறது. பாரதிய ஜனதாவில் அண்ணாமலையை தக்க வைக்க தலைமை முயற்சிப்பதாக தெரிகிறது. எனினும் எடுத்த முடிவில் அவர் பின்வாங்கப் போவதாக இல்லை. பாரதிய ஜனதாவில் தமக்கு இனி எதிர்காலம் இருப்பதாக அண்ணாமலை கருதவில்லை. அதனால் அரசியலில் சொந்த பாதையில் பயணிக்க முடிவெடுத்திருக்கிறார். தமிழக அரசியலில் துடிப்பாக செயல்பட்ட அண்ணாமலை முதலில் பெரிய அளவில் ஒரு இயக்கத்தை தொடங்க இருக்கிறார். இதன் மூலம் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களை ஒருங்கிணைத்து வலுவான தன்னார்வ நெட்வொர்க்கை உருவாக்கி பின்னர் அதை கட்சியாக மாற்றவும் திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் நடத்தி வரும் வி தி லீடர்ஸ் என்ற தன்னார்வ அமைப்புதான் இதற்கு அடிப்படையாக அமையப் போகிறது. தமிழகத்தில் விரைவில் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் அவர் தனித்து களமிறங்கி தமது பலத்தை பரிசோதிக்க கூடும் என்று கூறப்படுகிறது. IPS அதிகாரியான அண்ணாமலை 2011 காவல்துறை அதிகாரியானார். பெங்களூருவில் துணை கமிஷனராகவும் இருந்தார். 2019 IPS பதவியை ராஜினாமா செய்தார். 2020 பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். 2021 மாநில தலைவரானார். 2025 வரை அந்த பதவியில் இருந்தார். திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு மத்தியில் தீவிர பிரச்சாரங்கள், களப்பயணங்கள் மூலமாக அதிரடி நடவடிக்கைகள் மூலம் பாரதிய ஜனதாவின் செல்வாக்கை கணிசமாக உயர்த்தினார். அந்த நம்பிக்கையில் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட வேண்டும் என விரும்பினார். ஆனால் பாரதிய ஜனதா தலைமையோ அதிமுகவுடன் கூட்டணியை விரும்பியது. இதில் மாற்று கருத்து கொண்டிருந்த அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சீட் கொடுத்தும் அண்ணாமலை அதை மறுத்துவிட்டார். கட்சிக்குள் அவர் ஓரங்கட்டப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது கட்சியிலிருந்தே விலகி இருக்கிறார். தலைவா தரணி ஆளவா, அண்ணாமலைக்கு முன்பே இறங்கிய ஆதரவாளர்கள். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகுவதாக கட்சித் தலைவர் நிதின் நபினிடம் கடிதம் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தும் விஷயத்தை சொல்லிவிட்டார். கட்சியில் தமக்கு முக்கியத்துவம் குறைந்ததால் தனி கட்சி தொடங்கி சொந்த பாதையில் செல்ல அவர் முடிவெடுத்ததாக தெரிகிறது. அண்ணாமலை பிறந்த நாளான ஜூன் 4 தமது முடிவை அவர் அறிவிப்பார் என தெரிகிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து அவர் ஆதரவு பெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. இதற்கிடையே மதுரை திருப்பரங்குன்றத்தில் அண்ணாமலை ரஜினிகாந்த் படங்களுடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்கம் ஒன்று புறப்பட்டதே பாடல் வரிகளும் பிறந்தநாள் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர் மாநகரிலும் அண்ணாமலைக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தலைவா தரணி ஆளவா என்ற வாசகங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஃபியர்லெஸ் மைண்ட்ஸ் ஹேவ் நோ லிமிட்ஸ் என ஆங்கிலத்தில் வாசகங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. கோவையிலும் ஆர்மி ஆஃப் தீரன் அண்ணாமலை போன்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அண்ணாமலை முடிவை அறிவிக்கும் முன்பே அவரது ஆதரவாளர்கள் களமிறங்க தயாராகிவிட்டதையே இது காட்டுகிறது. புலிப்பட சிக்கல், விஜய் நிம்மதி பெருமூச்சு. விஜய்க்கு எதிரான மனுவை திரும்ப பெற்ற மனுதாரர். 2015 ஆண்டு விஜய் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். 2015-16 நிதியாண்டில் விஜய் தனது வருமானத்தை 35.42 கோடி ரூபாயாக காட்டியிருந்த நிலையில் புலி திரைப்படத்துக்காக பெற்ற 15 கோடி ரூபாயை கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை கண்டறிந்தது. இதனால் 2022 ஆண்டு 1.50 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த அபராத உத்தரவை எதிர்த்து விஜய் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 5 தள்ளுபடி செய்திருந்தது. இந்நிலையில் ராஜ்குமார் என்பவர் முதல்வர் விஜய் மீது வருமான வரி சட்டத்தின் கீழும் மோசடி, குற்றச்சதி உள்ளிட்ட இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்க இயக்குநரகம் விசாரணை நடத்த உத்தரவிடவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த்
தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கை திரும்பப் பெற அனுமதி கோரப்பட்டது. நீதிபதிகள் அதை ஏற்று மனுவை திரும்பப் பெற அனுமதித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இளையராஜாவுக்கு 83வது பர்த்டே. கோடம்பாக்கம் ஆபீஸில் குவிந்த ரசிகர்கள். இசையமைப்பாளர் இளையராஜா இன்று தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவரது கோடம்பாக்கம் ஆபீஸில் குவிந்த ரசிகர்கள் வாழ்த்து கூறி அவருடன் போட்டோ எடுத்து சென்றனர். முதல்வர் விஜய் வெளியிட்ட வாழ்த்து பதிவில், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் என்ற கிராமத்தில் பிறந்து தனது சகோதரர்களுடன் இசை பயணத்தை தொடங்கி அன்னைக்கிளை என்ற திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் கால் பதித்து உலக புகழ் வாய்ந்த சிம்பொனி இசை வரை பல சாதனைகளை படைத்து இசை உலகின் மகுடமாக திகழ்ந்து வரும் இசைஞானி இளையராஜா தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து வருகிறார். உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒளிக்கட்டும். தமிழர்களின் பெருமையாக விளங்கும் தங்களுக்கு எங்களின் அன்பும் மரியாதையும் கலந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினும் இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். இசையால் நம்மை என்றென்றும் ஆளும் இசைஞானிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கருணாநிதி மீது கொண்ட மதிப்பின் காரணமாக தமது பிறந்த நாளையே ஒரு நாள் முன்னதாக மாற்றிக்கொண்டவர். இசைஞானி என்று கருணாநிதி பட்டம் சூட்டினார். அன்னக்கிளையில் தொடங்கி சிம்பொனி வரையிலான ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும், ராஜா என்றும் ராஜாதான் என வாழ்த்தினார். ஸ்டாலின் உட்பட வாழ்த்து கூறிய அனைவருக்கும் வீடியோவில் இளையராஜா நன்றி தெரிவித்தார். பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்க நேரில் வந்திருந்தும் செய்திகள் மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக முன்னாள் முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது இவ்வளவு அன்பும் பாசமும் வைத்து நாடு முழுவதுமாக இருந்து எல்லா மாவட்டங்களிலும் இருந்து வந்து வாழ்த்து தெரிவித்த அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீரென கிளம்பிய புகை மூட்டம், தலைமைச் செயலகத்தில் பரபரப்பு, மூச்சுவிட திணறிய மக்கள். சென்னை தலைமை செயலகம் மற்றும் அருகில் உள்ள துறைமுக பகுதி மற்றும் கடற்கரை சுற்று வட்டாரத்தில் காலை 11:30 மணியளவில் திடீரென புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் இருந்த மக்கள் சுவாசிக்க சிரமப்பட்டனர். வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டதால் பெரும் அச்சம் ஏற்பட்டது. பொதுமக்கள் பீதியடைந்தனர். உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். புகைமூட்டத்தின் மூலம் குறித்து விசாரணை நடத்தியதில் துறைமுக பகுதியில் ஏற்றுமதிக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த சல்பர் ரசாயன பொருட்களில் இருந்து புகை வெளியானது என்பது தெரியவந்தது. வெயில் அதிகமாக இருந்ததால் ரசாயனத்திலிருந்து வாயு வெளியேறி புகை மூட்டம் உருவானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை எனவும் புகை மூட்டம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விட்டதாகவும் சென்னை துறைமுக அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இந்த புகை மூட்டம் காரணமாக தலைமை செயலகம், துறைமுகம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மக்கள் சிலர் முகக்கவசம் அணிந்தபடி நடமாடினர்.
தற்போது புகைமூட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக துறைமுக அதிகாரிகள் முழு அளவில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநிலம் முழுவதும் போதை கலாச்சாரம், இளைஞர்கள் சீரழிவதாக முதல்வர் வேதனை. கேரளாவில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான UTF கூட்டணி வென்று ஆட்சியை பிடித்தது. இதன் மூலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான LDF கூட்டணியின் 10 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் கேரளாவில் முன் எப்போதும் இல்லாத வகையில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. போதைப் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிப்பதே கேரள அரசு முன்னிருக்கும் மிகப்பெரிய சவால் என முதல்வர் சதீஷன் கூறியுள்ளார். இதுகுறித்து முதல்வர் VT சதீசன் கூறியதாவது, கேரளாவில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது. அதிகப்படியான இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர். போதைப் பொருளால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் கேரளாவும் முக்கிய இடம் பிடிப்பது துரதிருஷ்டவசமானது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். மாநில மக்கள் தொகையில் 60 முதல் 65% இளைஞர்கள் உள்ளனர். ஏதேதோ பெயர்களில் பல்வேறு வகை போதைப் பொருட்கள் கேரளம் முழுவதும் பரவியுள்ளது. குற்ற சம்பவங்களின் முகம் மாறியுள்ளது. மாநிலத்தில் கொடூரமான கொலைகள் நடக்கின்றன. சிறுவர் சிறுமியர்கள் தங்களது பெற்றோரை கொடூர முறையில் கொலை செய்வது அதிகரித்துள்ளது. இவை அனைத்திற்கும் காரணம் போதை கலாச்சாரமே. ஒரு காலத்தில் ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்றால் இளைஞர்களை பிடியுங்கள், அது தானாக பரவும் என்பது வாடிக்கையாக இருந்தது. ஆனால் தற்போது இளைஞர்களை போதை கடத்தல் மாஃபியாக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். போதைப் பொருளை ஒழிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் மாநில போலீசார் முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். போதைப் பொருளை முற்றிலும் ஒழித்து போதையில்லா கேரளத்தை உருவாக்குவதே இந்த அரசின் இலக்கு. மாநில அரசு அதற்கான அனைத்து நடவடிக்கையையும் மேற்கொள்ளும். போலீசுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என முதல்வர் சதீஷன் கூறினார். மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றியது. தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் வெறும் 80 இடங்களில் மட்டும் வென்று ஆட்சியை பறிகொடுத்தது. தொடர்ந்து 3 முறை மேற்கு வங்க முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சுபேந்து அதிகாரி முதல்வரான பின் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பாரதிய ஜனதா பக்கம் சாய்ந்தனர். திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த கவுன்சிலர்கள், மாவட்ட செயலாளர்கள் பலரும் அக்கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த வண்ணம் உள்ளனர். இதற்கிடையே சட்டசபை தேர்தலின் போது நடந்த வன்முறைகளுக்கு பாரதிய ஜனதாவே காரணம் என கூறி வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடந்தது. தெற்கு 24 பர்கனாஸ் மாவட்டத்திற்கு சென்ற மம்தாவின் உறவினரும் திரிணாமுல் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி மீது முட்டை, கல் உள்ளிட்ட பொருட்களை வீசி சிலர் தாக்குதலில் ஈடுபட்டனர். அதேபோல் திரிணாமுல் மூத்த MP கல்யாண் பானர்ஜி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களை கண்டித்து அக்கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார். மாநில அரசு நிர்வாகம் மற்றும் பாரதிய ஜனதா தலைமைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மம்தா பானர்ஜி கூறியதாவது, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக அடக்குமுறை பிரயோகிக்கப்படுகிறது. மக்களை சந்திக்க சென்ற எங்கள் கட்சி தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான MPக்கள் காயங்களுடன் ஹாஸ்பிட்டல் சென்றால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது என டாக்டர்கள், நர்சுகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் இத்தகைய செயல்கள் கண்டிக்கத்தக்கவை. எங்கள் மீதான அடக்குமுறைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். எங்கள் கட்சியைச் சேர்ந்த சில MP, MLAக்களை விலைக்கு வாங்கிவிடுவதால் மட்டும் எங்களை வீழ்த்து விடலாம் என எண்ண வேண்டாம். எங்களை அடிக்க நாங்கள் மேலும் பலமாவோம். கொல்கத்தாவில் போராட்டம் நடத்த தடை விதித்தால் அடுத்து நான் டெல்லி சென்று போராடுவேன் என மம்தா பானர்ஜி ஆவேசமாக பேசினார். அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தி கையில் அரசியல் சாசன புத்தகத்துடன் மம்தா போராட்டத்தில் ஈடுபட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் அதில் கலந்து கொண்டனர்.